ஆர்கனைஸ் நேம் வந்து பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். இது ஷார்ட்டான சொல்லுவாங்க BARC, BARC. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு. இதில் வந்து என்னென்ன போஸ்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டெக்னிக்கல் ஆஃபீஸரு, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் அண்டு ஸ்டிஃபெண்டரி ட்ரெயினி. ஓவராலாக வந்து 4374. இந்தியாவில் எங்கே வேணாலும் வந்து இதோட ஜாப் இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸ்டார்ட் டேட் வந்து 24/4/2023. இதோட லாஸ்ட் டேட் 22/5/2023. BARC Recruitment 2023 வேகன்சி டீட்டெயில்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். டெக்னிக்கல் ஆஃபீஸர் சி கிரேட்ல வந்து DR03, அதாவது என்னென்ன பொசிஷன்ல எவ்வளோ வேகன்சி இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஃபுல்லாகவே நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அடுத்து கேட்டகரி 1 ஸ்டிபெண்டரி ட்ரெயினி. அதுலேயும் அதே மாதிரி என்ன குவாலிஃபிகேஷன் எவ்வளோ வேகன்சிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. நான் இதோட டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனும் கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பயோ சயின்ஸு, லைஃப் சயின்ஸு, பயோ கெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி. இந்த பொசிஷனுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னா, கேண்டிடேட் ஷுட் கம்ப்ளீட் MSc இன் பயோ சயின்ஸ், லைஃப் சயின்ஸ், பயோ கெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி. இந்த இதில் வந்து PG டிகிரி முடிச்சிருக்கணும். அடுத்து கெமிஸ்ட்ரிக்கு MSc கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும் PGயில். ஃபிசிக்ஸ் அந்த பொசிஷனுக்கு வந்து MSc ஃபிசிக்ஸு. அப்புறம் ஆர்கிடெக்சருக்கு BE. ஸோ இதில் வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கேட்டுக்கணும் அப்படின்னா, candidate should be completed BE, BTech, electronics, electrical, ECE, electronics and controls. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து அவங்களோட குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கணும். ஸோ அதே போல் கேட்டகரி 1 ஸ்டிபெண்டரி ட்ரெயினி. இதுக்கு ஃபுல்லாகவே கொடுத்துருக்கணும் குவாலிஃபிகேஷனு. ஃபுல்லாகவே நீங்கள் 1 by 1 கிளியராக பார்த்துக்குங்க. இதோட ஃபுல் டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்து நான் லிங்க்ல கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் சூட்டபிளா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணிக்கங்க. இதோட ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா 18 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும் கேட்டிருக்காங்க. அதாவது டெக்னிக்கல் ஆஃபீஸர் சில வந்து 18 to 35, சயின்டிபிக் அசிஸ்டன்ட் வந்து 18ல இருந்து 30, டெக்னீஷியனுக்கு 18ல இருந்து 25, கேட்டகரி 1 ஸ்டிபெண்டரி ட்ரெயினிக்கு வந்து 19ல இருந்து 24. ஸோ இந்த பொசிஷன் மட்டும்தான் 19ல இருந்து 24 கேட்டிருக்காங்க. அது மாதிரி டெக்னீஷியனுக்கும் அதுவுமே அதே மாதிரி தான் 18ல இருந்து 25. ஸோ கேட்டகரி 2 ஸ்டிபெண்டரி ட்ரெயினி இருக்குல்ல, அதுக்கு வந்து 18ல இருந்து 22 வயசு இருக்கணும். ஸோ இந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதோட சேலரி டீட்டெயில் பார்த்தோம் அப்படின்னா, டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து 56,000, சயின்டிபிக் அசிஸ்டன்ட்டுக்கு 35,000, டெக்னீஷியனுக்கு 21,000, 1 இயருக்கு அப்புறம் 24,000ங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கேட்டகரி 1ல வந்து செகண்ட் இயர்ல வந்து 26,000, கேட்டகரி 2 ஸ்டிபெண்டரி ட்ரெயினிக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல 20,000, செகண்ட் இயர்ல 22,000 கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா, ப்ரிலிமினரி டெஸ்ட், அட்வான்ஸ்டு டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட், இந்த 3 டைப்ல வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா, டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து 500, அதே போல சயின்டிபிக் அசிஸ்டுக்கு 150, டெக்னீஷியனுக்கு 100, கேட்டகரி 1 வந்து 150, 2க்கு வந்து 100. ஸோ இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் கொடுத்துருக்காங்க. நான் இதோட அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளிகேஷன் லிங்க்கும் இதோட டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனும் கீழே லிங்க்ல கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.